Hi, hello everyone. This is Staff Ice Academy. நம்ம இன்னைக்கு February 22nd and 23rd கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு, in which village in Maharashtra declares itself first caste free village அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் caste free village அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஒரு வில்லேஜ். சரியா? ஸோ அது வந்து எங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரால டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒன் பிளட் ஒன் பீப்புள் ஹவு சவுண்டல்லா டிக்ளேர்ட் இட் செல்ஃப் கேஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ள ரொம்பவே வந்துட்டு என்கரேஜா வந்துட்டு இந்த ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு யூனியனா அந்த வில்லேஜ்ல இருக்காங்கிறதும் இது மூலியமா தெரியுது. ஸோ சவுண்டல்லா அப்படிங்கிற வில்லேஜ் தான் வந்து அந்த வில்லேஜோட நேம். ஓகேவா? ஸோ விச் வில்லேஜ் இன் மகாராஷ்டிரா டிக்ளேர்ஸ் இட் செல்ஃப் ஃபர்ஸ்ட் கேஸ்ட் ஃப்ரீ வில்லேஜ்னா சவுண்டல்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அகல்யாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட், அகல்யாப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம். ஸோ சவுண்டல்லா வில்லேஜ் இன் மகாராஷ்டிரா ஹாஸ் டிக்ளேர்ட் இட் செல்ஃப் எ கேஸ்ட் ஃப்ரீ வில்லேஜ். சரியா? ஸோ கேஸ்ட் ஃப்ரீ வில்லேஜ்னு அதை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. த ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்ட் பை தி கிராம் சபா on February 5th 2026. ஸோ இந்த ரெசல்யூஷனை ஒற்றையா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவா சொன்னது வந்துட்டு February 5th 2026 அப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மோட்டோ, அவங்களோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆம்சி ஜாத் மானவ். ஓகேவா? ஆம்சி ஜாத் மானவ் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய மோட்டோ. மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மை கேஸ்ட் இஸ் ஹியூமனிட்டி. சரியா? என்னுடைய கேஸ்ட் வந்து ஒன்லி ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை மோட்டோவா கொண்டு அவங்க பண்றாங்க. அதான் ஆம்சி ஜாத் மானவ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, in 2024 the village supported widow remarriage and prohibited the use of degrading or abusive languages within the community. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த வில்லேஜ்ல 2024லயே ஒண்ணு பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விடோ ரீமேரேஜ் வந்து ஆதரிச்சிருக்காங்க. ஓகேவா? கணவனை இழந்து இருக்கக்கூடிய அந்த விடோ அவங்க வந்து மறுமணம் செய்திருக்கலாம் அப்படிங்கிறத ஆதரிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ப்ராஹிபிட்டட் தி யூஸ் ஆஃப் டீக்ரேடிங் ஆர் அபியூசிவ் லாங்குவேஜஸ் அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ள. அப்படின்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அபியூசிவ் லாங்குவேஜஸ் யூஸ் பண்றதோ இல்ல ஒரு டீக்ரேடிங் லாங்குவேஜா பேசுறதோ அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லாம இருக்கணும், தவிர்த்து அவங்க வந்து இதெல்லாம் ப்ராஹிபிட் பண்ணிருக்காங்க. எப்ப அப்படின்னா 2024லயே பண்ணிருக்காங்க. இப்ப February 5, 2026ல பாத்தீங்கன்னா வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கேஸ்ட் ஃப்ரீ வில்லேஜா ஆகியிருக்காங்க இந்த சவுண்டல்லா வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வில்லேஜ் இன் மகாராஷ்டிரா. ஓகே, சரி. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். செகண்ட் ஒன் என்ன, வாட் இஸ் தி conservation program launched by Jharkhand government aimed at empowering women to protect forest and wildlife. ஓகேவா? ஸோ வைல்ட் லைஃபையும் ஃபாரஸ்டையும் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமா ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 months இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த 2 months ப்ரோக்ராம் வந்து ரிவ்யூ பண்ணி அவங்க எந்த அளவுக்கு நல்லா பண்றாங்களோ பண்ணதுக்கு அப்புறம் அதை எடுத்து வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அதை கண்டினியூவா ஒரு ப்ரோக்ராமா வந்து செயல்படுத்துறதுக்கு அதுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பாப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 months ப்ரோக்ராமா வந்துட்டு இது செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல செயல்படுது. ஓகேவா? சரி. அப்ப ஜார்க்கண்ட்ல இந்த மாதிரி வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக வந்துட்டு அந்த உமன்ஸ் கொஞ்சம் பேர் எடுத்து அந்த டீம்ல செட் பண்ணி டு ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் போடுறாங்களா, அந்த இதுக்கான பேர் என்ன, அந்த தீம்கான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்து வன்ஜீவி தீதி. என்னது? வன்ஜீவி தீதி அப்படிங்கறத வந்து அந்த நேம். சரியா? சோ எப்படின்னா வன்ஜீவினா என்னது, வனஜீவி அப்படின்னு தான் வரும். சோ வனம், அதுதான் வன் அப்படின்னு சொல்லுவாங்க. தீதி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? சரி. எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா வந்து
Palamu Tiger Reserve in Jharkhand has launched the 1GB Didi initiative program aimed at empowering women to protect forest and wildlife அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலமு டைகர் ரிசர்வ் ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஸோ அங்கதான் இந்த 2 months இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் வந்துட்டு பண்றாங்க. அது எந்த பேர்லனா 1GVங்கிற நேம்ல பண்றாங்க. ஸோ எய்ம்ட் அட் எம்பவரிங் உமன் டு ப்ரொடெக்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். இதுல ஃபுல்லாவே செயல்பட போறது ஒன்லி பெண்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் யார் யார் வர போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 educated women from 17 identified villages. 17 identified villages from the ஜார்க்கண்ட்ல இருந்து வந்து 18 educated women வந்துட்டு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எப்ப லான்ச் பண்ணாங்க? 1973 டு ப்ரொடெக்ட் பெங்கால் டைகர்ஸ். ஸோ ராயல் பெங்கால் டைகர்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நேஷனல் அனிமல். ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1973ல ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடா தான் அடுத்தடுத்து இப்போ பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இது ரிலேட்டடா தான் இதுவும் வந்து இப்ப இது வந்து ஒரு டைகர் ரிசர்வ், பலமு டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும் ஜார்க்கண்ட்ல. ஸோ டைகரையும் வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மெயின் இனிஷியேட்டிவ். திஸ் இனிஷியேட்டிவ் இஸ் மாடல்ட் ஆன் சாக்ஷி மண்டல்ஸ் அண்ட் பேராலீகல் வாலண்டியர்ஸ். ஸோ இந்த சாக்ஷி மண்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த நேம்ல இருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ வந்துட்டு பேராலீகல் வாலண்டியர்ஸ் இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றாங்க? இட்ஸ் acting as a main bridge between the வந்து rural communities and legal administrative systems. ஓகேவா? bridging between rural communities and legal administrative சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இவங்க இது மூலியமா வந்துட்டு இவங்க தான் வந்து இதை ஒரு மாடலா எடுத்துதான் இந்த ஒரு டீம் ஒர்க் போட்டு உமன் எம்பவர்மெண்டா வந்துட்டு இந்த ஃபாரஸ்டையும் அண்ட் வைல்ட் லைஃபையும் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி வந்துட்டு இப்படி ஒரு செட்டப் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் third question, which is the first state in India to ban mobile phone for under 16 age groups? ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா வந்து அஸ் அ கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஹிபிட் பண்ணாங்க. எப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி அண்டர் 16 ஏஜ் குரூப்ஸ்ல இருக்கவங்க யாருமே வந்துட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் வந்துட்டு இப்போ இதை பற்றி யோசிச்சாங்க. ஸோ தெலுங்கானா கூட அஸ் அ ஸ்டேட்டாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணாங்க. என்னன்னா அண்டர் 16 ஏஜ் குரூப்ஸ் ஆஃப்டர் தி ஆஸ்திரேலியாவை இது பண்ணி நம்மளும் வந்து இது பண்ணலாமான்னு இது ரேவந்த் ரெட்டி வந்து ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதா இருந்தார். பட் அது வந்து இப்போ இன்னும் வந்து அது செயல்படுத்தப்படலை. ஸோ அதை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் இஸ் திங்கிங் அபவுட் தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எதனா வந்துட்டு வெதர் இப்போ இந்த மாதிரி வந்து மொபைல் ஃபோன்ஸ் ஃபார் அண்டர் 16 பேன் பண்ணலாமா என்ன அப்படிங்கிறத சிவியரா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ தே ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட், ஐ திங்க் ஸோ. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு என்ன பண்றாங்க? அண்டர் 16 ஏஜ் குரூப்ஸ்க்கு வந்துட்டு இந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்துட்டு கொடுக்காம இது பண்றதுக்கான ஒரு திங்கிங் போயிட்டு இருக்கு. சிஎம் வந்துட்டு சித்தராமையா. ஓகேவா? ஃபார் கர்நாடகா. The Karnataka government is examining a proposal to restrict or ban mobile phones use among children below 16 years அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். This follows Australia's decision to restrict areas to social media platforms for users under 16. Age restriction to combat digital addiction or being followed by எந்தெந்த கண்ட்ரிஸ் அப்படின்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி டிஜிட்டல் அடிக்ஷன்ல வந்துட்டு இல்லாம அவங்கள வந்து அதை தடுத்து நிறுத்துற வகையில எந்தெந்த கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியா, ஃபின்லாண்ட் அண்ட் யூகே. ஓகேவா? ஆஸ்திரேலியா, ஃபின்லாண்ட் அண்ட் யூகே இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஆஸ்திரேலியா வந்து அண்டர் 16 வந்துட்டு டோட்டலி தே பேண்ட். ஆஃப்டர் டு தட் வந்துட்டு இப்ப இந்தியால வந்து கர்நாடகா இதை ஸ்ட்ராங்கா பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரம் அவர் கண்ட்ரி வந்துட்டு இதை முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, சரி, நெக்ஸ்ட். Which Asian country won 24 total medals in Winter Olympic Games? ஓகேவா?
ஸோ இன்டர் ஒலிம்பிக் கேம்ஸில் வந்துட்டு இப்போ வந்து இட்டாலியில் நடந்துச்சு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் வந்துட்டு ஏஷியன் கண்ட்ரி எது வந்து 24 டோட்டல் மெடல்ஸ் வாங்கியிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜப்பான் வாங்கியிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் explanation என்ன, ஜப்பான் won 5 gold 7 silver 12 bronze 24 medals totally. so winter olympics 2026 வந்துட்டு மிலானோ கார்டினா சரியா டி ஆம்பெசோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இட்டாலியில மிலானோ கார்டினா டி ஆம்பெசோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃப்ரம் February 6th to 22 2026. ஸோ நார்வே வந்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு வித் 18 கோல்டு 12 சில்வர் 11 பிரான்ஸ் டோட்டலி வந்து 41 மெடல்ஸோட. நெக்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு 12 கோல்டு 12 சில்வர் 9 பிரான்ஸ் வித் 33 மெடல்ஸ் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. நெதர்லாண்ட்ஸ் வந்து 10 கோல்டு 7 சில்வர் 3 பிரான்ஸோட வித் டோட்டல் மெடல்ஸ் 20ஓட தேர்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் இந்தியா பார்ட்டிசிபேட்டட் பட் didn't catch any medal. இந்தியா வந்துட்டு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. ஒன்லி இன் 2 கேம்ஸ் வந்துட்டு இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. ஸோ 2 நபர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மெம்பர். பட் அவங்க வந்து எதுவும் மெடல்லாம் வாங்கல. என்னென்ன கேம்னா ஆல்பைன் ஸ்கையிங் அண்ட் கிராஸ் கண்ட்ரி ஸ்கையிங் வந்துட்டு பண்ணாங்க. அதில் ஆரிஃப் முகமது கான் அண்ட் ஸ்டான்சின் லூண்டப் வேர் பார்ட்டிசிபேட்டட் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆரிஃப் முகமது கானும் ஸ்டான்சின் லூண்டப் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 2 பேர் தான் வந்து இந்தியால இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆல்பைன் ஸ்கையிங் அண்ட் கிராஸ் கண்ட்ரி ஸ்கையிங்ல. ஓகேவா? இந்தியானா எந்த மெடலும் அடிக்கல. ஓகே சரி. நெக்ஸ்ட் the first நமோ பாரத் ரேபிட் ரயில் டிரான்சிட் சிஸ்டம் கனெக்ட்ஸ் which 2 cities. ஸோ எந்த 2 cities ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய இந்த நமோ பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரீஜனல் ரேபிட் ரயில் டிரான்சிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெல்லி அண்ட் மீரட் வித் 82 கிலோமீட்டர்ஸோட வந்துட்டு ட்ராக்கோட கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி. இதுல பிஎம் மோடி இனாகிரேட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நமோ பாரத் ஆர்ஆர்டிஎஸ் ரீஜனல் ரேபிட் ரயில் டிரான்சிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இது. ஸோ லான்ச் ஆன் திஸ் காரிடார் ஆன் February 22 2026. ஃபர்ஸ்ட் டைம் நமோ பாரத் அண்ட் மெட்ரோ ரன் ஃப்ரம் சேம் ஸ்டேஷன் அண்ட் ட்ராக். ஸோ வந்து நமோ பாரத்தும் சரி மெட்ரோவும் சரி வந்துட்டு அது ரெண்டுமே வந்து சேம் ட்ராக்ல 82 கிலோமீட்டர்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நமோ பாரத் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு இது வந்து ஒரு தனி ட்ரெயின், மெட்ரோங்கிறது ஒரு தனி ட்ரெயின். அது ரெண்டுமே வந்து இதே ட்ராக்ல வந்து போகுது அப்படின்னா சேம் ஸ்டேஷன் சேம் காரிடர்ஸ் எல்லாம் போகுது அந்த ட்ராக். பட் வந்து மெட்ரோ வந்து கவர் பண்றதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரா சிட்டியா கவர் பண்ணுது. அதே வந்துட்டு நமோ பாரத் கவர் பண்றது எல்லாமே வந்துட்டு இன்டர் சிட்டியா கவர் பண்ணுது. ஸோ தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர் சிட்டி அண்ட் இன்ட்ரா சிட்டி. ஓகேவா? ஸோ இன்ட்ரா சிட்டினா வித்தின் த சிட்டிக்குள்ள வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்றது இட்ஸ் இன்ட்ரா. இன்டர்னா வேற ஏரியாவை வெளியில போய் கவர் பண்றது இட்ஸ் இன்டர். ஸோ நமோ பாரத் ட்ரெயினும் மெட்ரோ ரன்ஸ் ஃப்ரம் சேம் ஸ்டேஷன் அண்ட் சேம் ட்ராக் அண்ட் கவர்ஸ் 82 கிலோமீட்டர்ஸ்னு பார்க்குறோம். பட் நமோ பாரத் கவர்ஸ் தி இன்டர் சிட்டி அண்ட் மெட்ரோ ரயின் கவர்ஸ் தி இன்ட்ரா சிட்டி அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நமோ பாரத் ரேபிட் ரயில் டிரான்சிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து எவ்வளோ ஸ்பீட்ல இருக்கும்னா பாத்தீங்கன்னா 120 to 180 km/h ஸ்பீட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் கவர்ஸ் த ஏரியாஸ் வித்தின் வந்து 55 minutes to 60 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் இந்த சிஸ்டம் வந்து டெல்லியையும் மீரட்டையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் எ நியூ ஏரா ஆஃப் தி வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் உத்தரப்பிரதேஷ் அண்ட் கண்ட்ரி. ஸோ இப்போ புதுசாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகும்போது நம்ம வந்து லீடிங் ஆஸ் ஆல் ஓவர் தி வந்துட்டு வேர்ல்டில் வந்து லீட் ஆகிட்டு இருக்கோம்னு தானே அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு யூபியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒரு நியூ ஏராவாக வந்துட்டு அக்ராஸ் ஆல் ஓவர் தி வந்துட்டு வேர்ல்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு நியூ ஏராவாக இது எல்லாமே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நமோ பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரெயின் அண்ட் ஆல்சோ வந்து இது நம்மளுடைய மெட்ரோ ட்ரெயின் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேம் ட்ராக் அண்ட் ஸ்டேஷன்ல வந்துட்டு கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்
இதுல வந்து மெயின் காரிடார் ஸ்டாப்ஸ் எதெல்லாம் வந்து கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சராய் காலே கான் அப்படின்னு சொல்றதும், ஆனந்த் விஹார், கசியாபாத், மீரட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸ் எல்லாமே வந்து கவர் ஆகுது. அப்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு டெல்லி, கசியாபாத் அண்ட் மீரட். ஸோ இப்படிதான் வந்து கவர் ஆகுது. ஸோ அதுல என்னென்ன ரூட்ஸ்னா வந்து சராய் காலே கான, ஆனந்த் விஹார், கசியாபாத், மீரட். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் பிஃபோர் 2014 நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள ஒன்லி 5 சிட்டிஸ்ல தான் வந்துட்டு மெட்ரோ நெட்வொர்க்ஸ் இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு 25 சிட்டிஸ்ல வி ஆர் ஹேவிங் மெட்ரோ நெட்வொர்க்ஸ். ஸோ இது மூலியமா வந்துட்டு வி ஆர் லீடிங் இன் மெட்ரோ நெட்வொர்க்ஸ். இப்படி பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே வந்து வி ஆர் இன் தி third place அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் மார்க்ஸ் தி இந்தியாஸ் தி third largest metro network in the world அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Who is the first Indian woman since Sania Mirza 2009 to reach the singles finals of a ITF W100 ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது எங்க நடந்துச்சுன்னா பெங்களூர்ல நடந்துச்சு. ஸோ அதுல வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு ரன்னர் அப்பா வந்திருக்காங்க. ஸோ ஃபைனல்ஸ் வரைக்கும் போறதே ஒரு பெரிய விஷயம். ஆஃப்டர் தி சாய்னா மிர்சா 2009 பாத்தீங்கன்னா வந்துட்டு சிங்கிள்ஸ்ல ஃபைனல்ஸ் வரைக்கும் இந்த ITF வந்து W100 ஈவெண்ட்ல வந்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ யாரு? வைஷ்ணவி அட்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ 21 years old professional Indian tennis player from Pune, வைஷ்ணவி அட்கர் என்ன பண்ணிருக்காங்க? She achieved his milestone on February 22, 2026 at ITF Women's Open in பெங்களூர்ல நடந்துச்சு. ஸோ இதுல இந்த W100 அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு $1 lakh. இது வந்து அவங்களுடைய பிரைஸ் மணி. ஓகேவா? இந்த ஈவென்ட் நடத்துறவங்களுடைய பிரைஸ் மணி அவங்க கொடுக்கறது. ஸோ அதுல வந்து சிங்கிள்ஸா உமன் பிளேயரா இது வரைக்கும் அவங்க போயிருக்கிறது. இவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் டு சானியா மிர்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபினிஷிங் தி ரன்னர் அப் ஆஃப்டர் ஏ நோட்டபிள் வைல்ட் கார்டு ரன். ஸோ 690th வந்துட்டு வைல்ட் கார்டு ரன்னரா வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து இந்தியாஸ் நம்பர் 1 வந்து பொசிஷன்ல வந்துட்டு அண்டர் 14 பிளேயர், அண்டர் 14 கேட்டகரியில வந்து இந்தியாஸ் நம்பர் 1 பிளேயரா இருந்தாங்க. இப்போ இவங்க எப்ப வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இந்த டென்னிஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 7 years இருக்கும் போதே வந்துட்டு she started her journey. ஓகேவா? ஸோ வந்து அண்டர் 14ல இந்தியாஸ் நம்பர் 1 பிளேயராகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். How many rice varieties production achieved in Thrissur? சரியா? திரிச்சூர்ல எத்தனை வந்து ரைஸ் வெரைட்டிஸ் ப்ரொடக்ஷன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இதுக்கு வந்து அவங்களுக்கு கிளியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மன் கி பாத்ல நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து என்னென்ன பேசினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். February 22 அப்ப மன் கி பாத்ல வந்து என்னென்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 131st எபிசோட் ஏர்ட் ஆன் February 22 by PM மோடி மன் கி பாத். ஸோ AI சம்மிட்டை பத்தி பேசினாரு. ராஜாஜி ஸ்டாச்சு கொண்டு வர போறாங்க, அதை பத்தி பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் ரைஸ் ப்ரொடக்ஷன் அச்சீவ்மெண்ட்ல வந்துட்டு we crossed over 570 varieties in Thrissur அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசியிருக்காரு. அவேர்னஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வந்து சப்போர்ட் ஃபார் லோக்கல் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் கேரளாவோட கும்பமேளா ஆஃப்டர் 250 years வந்துட்டு நடக்குது. ஸோ இதை பத்தி எல்லாமே வந்துட்டு அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் மன் கி பாத்ல. ஓகேவா? சரி, அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துட்டு 570. So how many rice variety production achieved in Thrissur சொல்லிட்டு மன் கி பாத்ல PM மோடி பேசியிருக்காருன்னா 570 varieties. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். 8th question. ராஜாஜி ஸ்டாச்சு டு பி அன்வெயில்டு இன் விச் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்துட்டு எந்த பிளேஸ்ல வந்து அன்வெயில் பண்றதா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஷ்டிரபதி பவன் கேம்பஸ்ல தான் வந்து பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடா பார்த்துலாம். ஸோ சி ராஜகோபாலாச்சாரி இஸ் டு பி அன்வெயில்ட் ஆன் February 23, 2026 ஸ்டாச்சு. ஓகே, ஸ்டாச்சு வந்து திறக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எங்கன்னா வந்து சென்ட்ரல் கோர்ட்யார்ட் ஆஃப் ராஷ்டிரபதி பவன் இன் நியூ டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவரை பத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து இவர் தான். ஓகேவா? சரி, இவரோட பார்ன் டேட் வந்துட்டு December 10, 1878, டைடு வந்துட்டு December 25, 1972. சரியா? கவர்னர் ஜெனரல் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருந்திருக்காருல்ல. ஸோ அது என்னன்னா 1948 to 50 இவர் தான் இருந்தாரு. நெக்ஸ்ட் CM ஆஃப் தி மெட்ராஸ் ஸ்டேட்டா இருந்தது வந்துட்டு 1951ல இருந்து வந்து 54 வரைக்கும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஸோ இவருடைய ஸ்டாச்சு வந்துட்டு
நம்மளுடைய சென்ட்ரல் கோர்ட்யார்ட் ஆஃப் ராஷ்டிரபதி பவன்ல வந்து அன்வைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்க பாக்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 9th question வந்து இந்தியா டு இன்வெஸ்ட் ஹவு மச் crore in AI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஏஐ சம்மிட், இம்பாக்ட் சம்மிட் 2026 எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சம்மிட்ஸ் எல்லாம் கடந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ வந்து இந்தியா இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட் ஹவு மச் crore in the ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 22 lakh crore வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் we are going to invest அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஏஐ பெனிஃபிட்ஸ் should reach everyone. நியூ டெல்லி AI டிக்ளரேஷன் AI சமிட் 2026 படி பார்த்தீங்கன்னா வந்து signed by 89 countries including USA, Russia and China எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த AI சமிட் 2026ல எப்படின்னா எல்லாருமே சேர்ந்து வந்து ஒர்க் பண்றதா வந்து எல்லாருமே வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 89 countries are in the team. ஓகேவா? நெக்ஸ்ட் focusing on AI in economic growth, social welfare, safe and trustworthy AI இருக்கணும். AI in education, social empowerment and human resource management. ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு AI வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு ஒர்க். ஸோ இந்த இம்பேக்ட் சமிட் மூலயமா வந்துட்டு should reach everyone அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட பெனிஃபிட் வந்து எல்லாருக்குமே ரீச் எவ்ரிஒன் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கான அந்த டிக்ளரேஷன் வந்துட்டு ஏஐ சமிட்ல எடுக்கப்பட்டிருக்க. அதில் சைன் பண்ணதும் வந்துட்டு 89 countries இன்க்ளூடிங் தி USA, ரஷ்யா, சைனா. அதுதான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 10th who is the president of Brazil? பிரேசிலோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூயிஸ் இனாஷியோ லூலா டா சில்வா. ஓகேவா? ஸோ இவர் தான் பிரசிடென்ட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் சைன்டு பிட்வீன் தி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அண்ட் பிரேசிலியன் பிரசிடென்ட் லூயிஸ் இனாஷியோ லூலா டா சில்வா என்னன்னா வந்து டார்கெட் டு இன்க்ரீஸ் பைலேட்ரல் ட்ரேட் டு $20 billion இன் நெக்ஸ்ட் 5 yearsல ட்ரேட் பைலேட்ரலா இந்த ட்ரேடை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்றாங்க $20 billion இன் நெக்ஸ்ட் 5 years அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட் ஆஃப் பிரசிலியனும் வந்து முடிவெடுத்திருக்காங்க. த அக்ரிமெண்ட் ஃபார் கோஆபரேஷன் இன் ரேர் மினரல்ஸ். ஸோ ரேர் மினரல்ஸ்ல அக்ரிமெண்ட் வந்து பைலேட்ரல் ட்ரேட் ஆன் தி ரேர் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு டாலர் வந்து $20 million இன் நெக்ஸ்ட் பில்லியன் இன் நெக்ஸ்ட் 5 years வந்துட்டு இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்றதா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். டார்கெட் டு இன்க்ரீஸ் பைலேட்ரல் ட்ரேட் டு $20 billion இன் நெக்ஸ்ட் 5 years. அக்ரிமெண்ட் ஃபார் தி கோஆபரேஷன் இன் ரேர் மினரல்ஸ் ஆல்சோ சைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 11th question the combined vaccine developed in India protect against. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு கம்பைன்டு வேக்சின் வந்துட்டு ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க இன் இந்தியா ஃபார் விச் டு இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து டெட்டானஸ் அண்ட் டிப்தேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக்ஸாய்ட்ஸ் அப்சர்வ்டு ஃபார் அடல்ட் யூஸ். ஓகேவா? ஸோ கம்பைன்டு வேக்சினா இந்த ரெண்டுத்துக்குமே வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஒரே வேக்சினா. ஸோ இந்தியா டெவலப்டு கம்பைன்ட் வேக்சின் ஃபார் தி டெட்டானஸ் அண்ட் டிப்தீரியா டெவலப்டு தி சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஹிமாச்சல் பிரதேஷ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ்டு பை யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் ஜேபி நட்டா. மேபி ஜேபி நட்டா தான் வந்து இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 11 வேக்சின்ஸ் அண்டர் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் கீழே வந்து எல்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இது ஒரு கம்பைன்டு வேக்சின் ஃபார் தி டெட்டானஸ் அண்ட் டிப்தீரியா இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர் இஸ் தி நியூலி கன்ஸ்ட்ரக்டட் மருது பிரதர்ஸ் ஸ்டாச்சு அன்வெயில்டுனா சிவகங்கையில் அன்வெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா சிவகங்கை இனாக்ரேஷன் ஆஃப் தி 1.3 kilometer long elevated flyover between தமுக்கம் அண்ட் நெல்பேட்டை அட் காஸ்ட் ஆஃப் கோரிப்பாளையம். இந்த தமுக்கம் நெல்பேட்டை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக்கை வந்துட்டு குறைக்கிற சென்ஸ்ல வைகை ரிவர் மேலே வந்துட்டு ஒரு பெரிய பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க ஒரு ஃப்ளைஓவர் அட் அ காஸ்ட் ஆஃப் ருபீஸ் வந்து 213.8 crore அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து என்ன நேம் சொல்றாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்ஜ்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் பிட்வீன் வந்து திருமங்கலம் அண்ட் கள்ளிக்குடி அட் த காஸ்ட் ஆஃப் 38.81 crore இது ஒன்று வந்து கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரம் தி தமிழ்நாடு சார்பில் ஓப்பனிங் ஆஃப் தி நியூலி கன்ஸ்ட்ரக்டட் மருது பிரதர் ஸ்டாச்சு இன் சிவகங்கையில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்கிலத்த செம்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய விவோ சிதம்பரனார் இருக்கார்ல, ஸோ அவருக்கான ஒரு சிலை வந்து 150 foot ஸ்டாச்சு திருவள்ளுவர் சிலை 133 விடவே ஹைட்டு. சரியா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய இதை வந்து ஆன் February 22, 2026 அம்மா திடல் இன் வண்டியூர்ல மதுரை ஆன் 3 acre plot ஆஃப் லேண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய
இந்த ஸ்டாச்சு வரதா வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்துட்டு யாரை வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய வந்து வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன் தான் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோனை வந்து லைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் 13th one வந்து new proclamation imposing how much percent tariff on goods from India and other countries signed by US president அப்படின்னா 10% அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்னன்னா US Supreme Court ruled against tariff imposed by the President Donald Trump under emergency powers. So $134 billion collected through tariffs. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா யூஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இவர் வந்து நிறைய டாக்ஸ் வந்துட்டு வேற வேற கண்ட்ரிஸ் மேல போட்டதுல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கலெக்ஷன் வந்துட்டு $134 பில்லியன் வந்து டாரிஃப் கலெக்ட் ஆயிருக்கு. அப்போ நம்மளோட இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா வந்துட்டு 12.14 12.17 lakh crore. ஓகேவா? 1.14 to 17 lakh crore பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த கலெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். நெக்ஸ்ட் டு தட் வந்துட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அந்த டாக்ஸை வந்து அவங்க இது பண்ணி 10% அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட் 10% tariff on goods from India and other countries signed by the US பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆனிச்சு, 18 to 10 ஆனிச்சா. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டு தட் வந்துட்டு இவர் ஒரு 10% டாக்ஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாலும் இவர் ஒரு 10% டாக்ஸ் இம்போசிஷன் இப்போ பண்ணியிருக்காரு. ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா வந்துட்டு ரூல் 122 ட்ரேட் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா அவர் வந்து கொடுத்துருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா 150 days வரைக்கும் இருக்கலாம் வந்துட்டு அது வரைக்கும் வந்துட்டு இருக்கும். பட் வந்து ஒரு பார்லிமெண்ட் அதை ஓகே பண்ணல அப்படின்னா அவங்க பார்லிமெண்ட் ஓகே பண்ணலன்னா 15 daysல எக்ஸ்பைரி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கண்டிஷன் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இப்போ வந்து கூடுதலா 10% வந்து இம்போசிஷனை வந்துட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அமெரிக்கா. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துலாம். இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ஸ்கவுட் டே. வேர்ல்டு ஸ்கவுட் டே அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு February 22 பர்த் ஆனிவர்சரி ஆஃப் தி ராபர்ட் பர்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். போவல். ஸோ அவருடைய அதுதான் ஸ்கவுட் டே அப்படின்னு சொல்லிட்டு 1857 பர்த் ஆனிவர்சரி ஆஃப் திஸ் ராபர்ட் பேடன் பவல் February 22 அதான் ஸ்கவுட் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வேர்ல்டு திங்கிங் டே வந்துட்டு February 22 தீம் வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதா இதோட தீம். நெக்ஸ்ட் வேர்ல்டு பீஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் டே அப்படின்னு சொல்லக்கூடியது February 23 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? வேர்ல்டு பீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டே அப்படிங்கிறது February 23 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.